நன்றி. பிரம்மக்குடில் லட்சுமணன் ஐயா, உடுமலை நண்பர்கள். பத்மாவதி பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் இந்த ஊர்ல அன்புன்னு ஒரு மர்டர் இருக்கான். அவனுக்கு தங்கச்சின்னா ரொம்ப உசுறு. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். தங்கச்சின்னா அம்புட்டு பிரியம். இப்ப கூட பாருங்களேன், தங்கச்சிக்காக தான் எங்கேயோ போயிட்டு இருக்கான். பக்கத்தானே போறீங்க, பாருங்க. தங்கச்சி சொல்டா தங்கச்சி, எதுவும் சொதப்பிராதனா. இது அண்ணனோட வாக்கு. உனக்கும் வீராவுக்கும் தான் கல்யாணம். நீ போன வை. ஒரு தீய சக்தி வருது, நான் கிளம்புறேன். எங்க போற? இரு. ஏய், நான் கிளம்புறேன்டா. நான் தனியா உட்காந்துருக்க, போர் அடிக்கும். ஏய், இது வேற பிரச்சனைடா, சொன்னா புரிஞ்சுக்கடா. யார் அது? ஏய், இது பார்ட் 1 பிரச்சனைடா. பார்ட் 2 வந்து உனக்கு புரியாதுடா. நான் கிளம்புறேன்டா. இருந்துட்டு போ. அதுடா. இவன் ஏன் இவனை பார்த்து இப்படி பயந்து ஓடுறான்? மச்சான், எனக்கு மேரேஜ்ல வந்துடுறா. தப்பா நினைச்சுக்காத, நான் மேரேஜுக்கு வரமாட்டேன். சாரி. ஏன்டா? எதுக்குடா கல்யாணம் பண்ற? டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், டோட்டல் லைஃபே வேஸ்ட்ரா. நோ மேரேஜ், ஹாப்பி லைஃப். மச்சான், நீ தனியா இரு, நான் எதுக்கு தனியா இருக்கணும்? என்னால முடியாதப்பா. மச்சான், உனக்கு புரியல. கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதை விட கல்யாணம் பண்ணாம கஷ்டப்பட்டு போயிடலாம். நான் சொல்றது சரிதானே? சரிதான்டா. இப்படி பேசுறதாண்டா மொதல் கல்யாணம் பண்ணுவான். சரி, எனிவே என்னோட மேரேஜுக்கு வந்துரு. சரி, பாய். ஹியூமன்ஸ் எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாலும் கேட்கவே மாட்டாங்க போல. ஹலோ வீரா. சொல்றா. சரி, அந்த கல்யாணத்துக்கு பிளக்ஸ் பிரிண்ட் எல்லாம் கொடுத்தமே, காசு வாங்கிட்டியா? சரி, வாங்கி வை, நான் வந்துடுறேன். வை. ஹலோ, நான் முக்கியமான வேலையா வந்திருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். சொல்லுங்க பிரதர், என்ன விஷயம்?
பரவாயில்ல சொல்லுங்க. என் தங்கச்சி உன்னை உண்மையா லவ் பண்றா. இது அங்கிதா என்ன லவ் பண்றாளா? அங்கிதாவும் நானும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. அவ என்ன லவ் பண்றான்னு சொல்றீங்க? இது உண்மையா இல்ல பிராங்க் பண்றீங்களா? இது விளையாட்டான விஷயம் இல்ல. என் தங்கச்சி உன்னை லவ் பண்றா. எனக்கு லவ்லாம் வேணாங்க. எனக்கு லவ் வேணாம். என் தங்கச்சி நல்ல பொண்ணுடா, உன்னை நல்லா பாத்துக்குவா. அங்கிதா நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் வேணான்ற? வேணாங்க, எனக்கு வேணாம். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலன்னு வையே, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன மிரட்டி பாக்குறீங்களா? மிரட்டுங்க மிரட்டுங்க. ஒரு தங்கச்சிக்காண்டி அண்ணன் கெஞ்சி இல்ல மிரட்டுறது நல்லா தான் இருக்குது. திமிரு பண்றியா? திமிரு பண்றியா? தங்கச்சியை கல்யாணம் பண்ணலைன்னா நீ யாரையும் பண்ணக்கூடாதுடா. இங்க பாரு, நாளைக்கு வந்து கேட்பேன், என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, இல்லாட்டி கொன்னுடுவேன். அம்மா வலி தாங்கலையே. டாக்டர். ஹலோ வீரா, சொல்லுங்க. டாக்டர், ஒருத்தன் என்ன அடிச்சிட்டான். நான் இப்போ ஹாஸ்பிட்டல் வரட்டுமா? நீங்க இருக்கீங்களா? நானே கூட பேசணும்னு நினைச்சேன். சொல்லுங்க டாக்டர். உனக்கு குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லை வீரா. என்ன சொல்றீங்க டாக்டர்? 2 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு எடுத்த ஹெல்த் செக்கப்ல தெரிஞ்சது. உங்க அப்பா சாகும்போது நீ கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது இப்படி நடக்குமோன்னு தெரியல. இப்போ ஒரு நிமிஷம் டாக்டர். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலன்னு வையே, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் தங்கச்சி ரொம்ப நல்லவடா, உன்னை நல்லா பாத்துக்குவா. நாளைக்கு வந்து கேட்பேன், என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, இல்லாட்டி கொன்னுடுவேன். கண்டிப்பா எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே என் கல்யாணம் நடக்கும் டாக்டர். நான் வைக்கிறேன். ஹலோ அன்பு, உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க எங்க என்ன அடிச்சீங்களோ அங்கேயே தான் இருக்கேன். நான் வரேன். வாங்க. சாரி மாப்பிள்ள, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லவும் நான் கொஞ்சம் கோவப்பட்டேன். அது பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. இப்போதான் எங்கள் ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணேன். எனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பாக்கியம் இல்லைன்னு இப்போதான் டாக்டர் சொன்னார். இப்போ உங்கள் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? என் தங்கச்சி உன்னைத்தான் என் லவ் பண்றா, அவளுக்கு நீ மட்டும் போதியா?
நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க மச்சான். மச்சான், இப்பயே உங்க தங்கச்சி எனக்கு பார்க்கணும் போல் இருக்கு. வா மாப்பிள்ள போலாம். மாப்பிள்ள கொஞ்சம் வண்டியை பிடிங்க. ஹலோ அன்பு. தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நீங்கள் வீராவுக்கு குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னதை நம்பிட்டான். அவங்க அப்பாலாம் நம்மகிட்ட ஒன்றும் சொல்லலை. நான் அவங்க ஒரு ஃபேமிலி டாக்டருங்கிற முறையில் அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுங்கிறதுக்காக ஒரு பீஸ் சொல்லிட்டேன். இதில் எனக்கு எதுவும் வராத அளவுக்கு பார்த்துக்குங்க. சரி விடுங்க, இனி நான் பார்த்துக்கிறேன். வீரா, எங்க போற? அங்கி, உங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ உள்ள போன வர. சொல்லுங்க மாப்பிள்ள. என்னத்தையா சொல்றது? என்ன சொல்றது? நான் அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டேன். என் பொண்டாட்டி அந்த டாக்டரும் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஐயோ, இந்த பொண்ணுகிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லக்கூடாது போல. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போலயே. ஐயோ, நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க என்னையா பாக்குற? குற்ற உணர்ச்சியா இருந்தையா, ஒரு குறையோட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறமேன்னு இப்படி நினைக்க வச்சிட்டியா? சாரி மாப்பிள்ள. என்ன சாரி? என்ன சாரி? பாரு, உன் ஆட்டத்தை நீ காட்டிட்ட. என் ஆட்டத்தை இனிமேல் பாப்ப. இனி உன் மச்சானோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். என் ரிவெஞ்ச பாரு, பாப்ப. இவன் தங்கச்சி கூட சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா நம்மளை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்றான். நம்ம கெத்த விட்டுறக்கூடாது, பார்த்துக்கலாம்.